இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். வெயிட்டையும் நல்லா குறைக்கக்கூடியது, கெட்ட கொலஸ்ட்ராலையும் நல்லா கரைக்கக்கூடியது. இந்த முளைக்கட்டின பயிர்களப்ப அதிகமான புரோட்டீன் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. இப்படி இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மலச்சிக்கலும் இருக்காது, வயிறும் நல்லா கிளியர் ஆகும். இது கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்தில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குது, நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்துப்பா நம்ம உடம்புல உள்ள எலும்புகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து தரக்கூடியது. இந்த கருப்பு உளுந்து மூட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்கு, இந்த வலிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறந்த மருந்தாகும் இந்த கருப்பு உளுந்து. இப்போ நான் ஒரு 50 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை இந்த பவுலில் போட்டுக்குருவோம். இதை நல்லா கழுவிட்டு, இப்போ கருப்பு உளுந்தை நம்ம கழுவியாச்சு. இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம். இப்போ 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சாச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிடுவோம், சுத்தமான துணியை. இந்த உளுந்தை இதை துணியில் போட்டுக்குருவோம். இதை துணியில் நம்ம இப்போ நம்ம துணியில் இதை கட்டியாச்சு. இதை ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு முளைக்கட்ட வைப்போம். இதை பாக்ஸுக்குள்ளே வச்சாச்சு. இது மூடி போட்டு 6 மணி நேரம் இதை முளைக்கட்டுறதுக்கு ரெஸ்ட்டில் வச்சுருவோம். கருப்பு உளுந்தை நம்ம முளைக்கட்ட வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ முளைக்கட்டினேன். இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். நல்லா முளைக்கட்டிடுச்சு. உளுந்து பாருங்கள், நல்லா முளைக்கட்டிடுச்சு. இப்போ நம்ம ஒரு அளவு கப் எடுத்துருக்கோம். இந்த அளவு கப்பில் இந்த முளைக்கட்டின கருப்பு உளுந்தை இதில் கொட்டிக்கிறோம். இந்த முளைக்கட்டின தானியத்தை நம்ம இப்படி எடுக்கும்போது இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இப்படி நம்ம முளைக்கட்டி இது செய்யும்போது நம்மளுக்கு இதில் அதிகமான நார்ச்சத்து கிடைக்கும். நம்மளுக்கு நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. இப்போ அம்மா 1/2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இது பச்சை அரிசி. 1 கப்பு முளைக்கட்டின கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம். 1/2 கப்பு நம்ம ரைஸ் எடுத்திருக்கோம். இப்போ 75 கிராம் ரைஸ் எடுத்துக்கிடுவோம். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிடுவோம். இடிகள் எடுத்திருக்கேன். ஒரு பல்பூண்டு ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த இடிகளில் போட்டுக்கிடுவோம். இதை 1 2மா நல்லா தட்டிக்கிடுவோம். இப்போ பூண்டை 1 2மா தட்டியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு அரிசியை. இப்போ நல்லா தண்ணியை நிறுத்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்கணும். இப்போ குக்கர் வச்சுருக்கோம். குக்கர் கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசியை இதில் போட்டுக்குருவோம். குக்கருடைய சூட்டில் ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்துக்குருவோம். சாப்பிடும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி ரொம்ப வறுக்கக்கூடாதுப்பா, சும்மா அந்த ஈரப்பசம் போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்குருவோம். அப்போ அம்மா கருப்பு உளுந்தை முளைக்கட்டி வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் நான் இந்த வெந்தயத்தையும் நான் தனியாக கொஞ்சம் ஊற வச்சு நல்லா முளைக்கட்டியிருக்கேன். உளுந்து ஊற வச்சு முளைக்கட்ட மேலே இந்த வெந்தயத்தையும் முளைக்கட்ட வச்சுருக்கேன். இந்த வெந்தயத்துலேயும் அதிகமான இந்த முளைக்கட்டினதில் நம்மளுக்கு அதிகமான நல்ல நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பிபி, கொலஸ்ட்ரால்லாம் நல்லா குறைக்கக்கூடியது. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி சாப்பிடும்போது இந்த வேர்கள் உடையது நம்மளுக்கு அந்த கசப்பே இருக்காது. நம்ம வெறும் வயிற்றுலையே இது காலையில் வெறும் வயிற்றுல இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டுகளுக்கும் இது ரொம்ப சிறந்த மருந்து. இது இப்போ உளுத்து நம்ம 1 கப்பு இதில் போட்டுக்குருவோம். இப்போ முளைக்கட்டின வெந்தயத்தை நம்ம இதில் பாதி எடுத்து வச்சுக்கிடுவோம். பாதி போட்டுக்குருவோம். அதில் பாதி முளைக்கட்டின வெந்தயத்தை இதில் போட்டுக்குருவோம். இது மீதி நம்ம நாளை காலையில் வெறும் வயிற்றுல இதில் பாதி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அப்படி ஒரு லைட்டாக அதோட வதக்கிக்கிடுவோம். இப்போ பூண்டு தட்டியிருக்கோம். இந்த பூண்டையும் நம்ம தட்டின பூண்டை இதில் போட்டுக்குருவோம். இதே லைட்டாக ஒரு வதக்கிடுவோம். இப்போ 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம், பிங்க் சால்ட்டு.
இப்போ மூடி போட்டாச்சு. இதை வந்து நம்ம ஒரு விசில் ஹைலையும் 2 விசில் ஸ்லோலையும் விட்டு வேக விடுவோம். இப்போ உளுந்தஞ்சோறுக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு துவையல் அரைச்சிக்கிடுவோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். 2 காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இது வந்து புதினா இலை ஒரு பிடி போட்டுக்கிடுவோம். நல்லா கழுவியாச்சு. வயிற்றில் உள்ள புண்ணு, வாயில் உள்ள புண்ணு, நல்லா வாய் துர்நாற்றம் இதெல்லாம் இருக்காது. அதனால் வெயிட் லாஸ்க்கும் நல்லா இந்த புதினா இலை நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் புதினா இலை நம்ம சேர்த்துக்கிடுவோம். பூண்டு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக புளி போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம்ப்பா, அது ஒரு 5-6 பீஸ் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இதை மூடி போட்டு மிக்சியில் அரைச்சி கொண்டு வரேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ அருமையான புதினா துவையல் அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ விசில் நல்லா அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா உளுந்து நல்லா வெந்துருச்சு பசுப்பமாக. இப்போ கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடாயிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்குருவோம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்குருவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்குவோம். இப்போ லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து இதில் போட்டுருவோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ முளை கட்டின கருப்பு உளுந்து சோறு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு புதினா துவையல் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எலும்புகளுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது. நல்ல இடுப்புக்கு மூட்டுக்கெல்லாம் இது ரொம்ப உகந்தது. இடுப்பு வலி இருக்காது. அப்புறம் வந்து மூட்டு வலி இருக்காது. வளரும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம கருப்பு உளுந்து சோறு கொடுத்தோம்னா மசில்ஸ்லாம் நல்லா டைட் ஆகும். ஊழசதைகளும் விழாது. இந்த கருப்பு உளுந்து சோறுப்பா நம்ம பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா கர்ப்பப்பைகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது இந்த கருப்பு உளுந்து சோறு. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு தொப்பையில் உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீர்லாம் நல்லா குறையும். நல்லா வெயிட்டும் நல்லா குறையும். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. இது மத்தியான சாப்பாடு கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இந்த உளுந்தஞ்சோறை சாப்பிட்லாம்ப்பா. ரொம்ப சிறந்த ரெசிபி இது. உளுந்தஞ்சோறுக்கும் இந்த புதினா சட்னிக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.